வணக்கம் நண்பர்களே. நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் ஐயா நாங்கள் ஐயா வீடியோ போடலை, எதுவும் போட மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நான் ஒரு 60 நாள் தாராதேவியை பூஜை பண்ணிக்கிருந்தேன். 60 நாளாக தாராதேவி பூஜை பண்ணிக்கிறதுனால என்னால் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல, எந்த விதமான பதிவுகளும் செய்ய முடியல. நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பிரச்சனைக்காண்டி கால் பண்ணுறீங்க. நான் தாராதேவி பூஜையில் இருந்தனால ஒரு 63 நாளாக யாரும் பார்க்க அனுமதி கொடுக்கல. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு விஜயவாடாவிலேருந்து ஒரு நபர் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, குடும்ப வாழ்க்கை ரீதியாகவும் சரி ரொம்ப இடையூறுவாக இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோவை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தாங்க. அதனால் அவங்க கேட்டுக்கிட்டனால அந்த நபருக்கு வலது கையும் இடது காலும் மாறணும், அதாவது வலது கையும் இடது காலும் மாறணும்னு நான் மாந்திரியாக சொல்லுவோம். அதை தூய தமிழில் சொல்லணும்னா வலது கையும் இடது காலும் உடஞ்சு போகணும், விளங்காமல் போகணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி பூஜை செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் செயல்பாடு இல்லாமல் போயிடணும். அவங்க நாவு அருந்து போகணும், அவங்க உடம்பெல்லாம் கைகால் எல்லாம் கொப்பளமாக வந்து இதாகணும் அப்படின்ற ஒரு பூஜைகளை பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு பண்ண பாவை பாருங்கள். இந்த நபருக்கு வந்து ஒரு பாவை பண்ணியிருக்கேன். அந்த நபருக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பளி கயிறுன்னு சொல்லுவாங்க. கம்பளி கயிறுனா அந்த காலத்தில் வந்து வயசானவங்க முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த முடியெல்லாம் திரிச்சு கம்பளி கயிறுன்னு சொல்லுவாங்க. ஒன்று கழுதியோட முடியில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கம்பளி கயிறுன்ற இந்த கயிறில் வந்து 3 விதமான கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறில் வந்து அவங்கள என்ன ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் வலது கையும் இடது காலும் மாறணும் போது இந்த பாருங்கள், இந்த கால் நேருக்காக இருக்கும். இந்த காலை வந்து நான் திருப்பி உடச்சி போட்டிருப்பேன். இந்த பாருங்கள், இந்த கையை அதே மாதிரிட்டு உடச்சி போட்டிருப்பேன். இந்த கையை இந்த கால் நேருக்காக இருக்கணும், ஆனால் இது திருப்பி போட்டிருப்பேன். நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது எந்த பாகமோ, இப்போ வலது பாகமோனா இடது பாகத்தை நம்ம மாற்றி போட்டுடணும். சிவன் வந்து வலது பாகத்திலையும் சக்தி இடது பாகத்தில் இருக்காங்க. ஒரு நபருக்கு வந்து வலது கையும் வலது காலும் பண்ண முடியாது, அதுக்கு எதிர்முனையாக தான் நம்ம செய்ய முடியும். அப்படி செய்யும்போது இந்த பார்த்தீங்கன்னா வலது கையும் இடது காலும் மாற வச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன ஆகணும் என்றதை இந்த பார்த்தீங்கன்னா சுடலை தைலம், இந்த பாருங்கள் சுடலை தைலம், எட்டிமை, பேரண்ட கபாலமை, தூமக்கரு, இதை நான் வச்சு இந்த பார்த்தீங்கன்னா குண்டூசி இல்லைனா காரமுள்ள பண்ணலாம். இது குண்டூசியில் காரமுள்ள பண்ணால் அது ரொம்பியும் மாறின வேலை பண்ணலாம். இது சும்மா இது தானே, அதனால் குண்டூசியில் இந்த பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாத்தையும் நான் குத்தி கம்பளி கயிறால் கட்டியிருக்கேன். அவங்க கால் யூரின் போன மண், இந்த பாருங்கள், அவங்க யூரின் போன மண் இருக்குது. அவங்கள என்ன ஆகணும் என்பதை அந்த எந்திரத்தில் எழுதி முள்ளை வச்சு உள்ளே ஏற்றிருக்கேன். அவங்க என்ன ஆகணும் என்பதை இந்த சக்கரத்தில் நான் எழுதி மை வச்சுருக்கேன். இந்த பூஜை முடிஞ்சோடனே இந்த வெத்தலை 2ஆக கிழிச்சு போடணும். இந்த முட்டையை எடுத்து நம்ம மயானத்தில் புதைச்சிடணும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்ளே இருக்கிற பொருள் அவங்களோட மண், உள்ள சில இது முக்கியமான கருவுக்கெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த கருவுக்களை வச்சு இந்த பொருளை வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. பூஜை பண்ணோன்னே அது அவங்க வீட்டில் போய் கண்ணி ஈசானியில் புதைச்சிடணும். இதுக்கு முன்பு அவங்க யூரின் மண்ணை இந்த பாருங்கள், ஒத்தைக்கண் தேங்காய்க்குள்ளே அவங்க யூரின் மண், மஞ்சப்பொடி, குங்குமம், சில முக்கியமான கருவுக்களை வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சுருக்கேன். இதை வச்சு எட்டி குச்சி நாள் வந்து நான் சேவல் பலி கொடுத்தோன்னே எட்டி குச்சியை வச்சு அரைஞ்சிடுவேன். இந்த சேவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேவல் இருக்குல்ல, இந்த சேவலுக்கு அவங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களோட காலடி மண்ணோ யூரின் மண்ணோ அந்த சேவல் வாயில் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பூஜை செய்யும் விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் கட்டு கட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த மணி கட்டு கட்டிட்டோம்னா அவங்க குலதெய்வம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் எல்லாமே ஒதுங்கிடும். ஏன்னா நம்ம பூஜை செய்யும்போது அந்த நபர் என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம கட்டுக்கட்டி தான் செய்வோம். சில டயத்தில் வந்து நம்ம கட்டுக்கட்டினாலும் அவங்க இஷ்ட தெய்வங்களோ குலதெய்வங்களோ அந்த பூஜையை தடுக்கிறதுக்காண்டி நம்ம கிட்ட வரும். ஆனால் இந்த மணிக்கு இந்த முக்கோணம் அடித்து அந்த சக்கரம் இவங்களுக்கு பேதனம் பண்ணுறோம். இப்போ இந்த சக்கரத்தில் வந்து எட்டி குச்சினால் அடித்து நூல் அடிச்சிருக்கோம். நூல் அடிக்கும் போது இந்த நூலை மீறி அவங்க குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உள்ளே போக முடியாது.
உள்ளே போக முடியாது. ஆனால் சில மாதிரி போய் சொல்ல மாட்டாங்க, இந்த நூலை எதுக்கு அடிக்கிறோம், இந்த குச்சி எதுக்கு அரையணும்னு சொல்ல மாட்டாங்க. உண்மையான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நூல் அடித்து செய்யும்போது அவங்க குலதெய்வம், இப்போ நம்ம உங்களுக்கு பண்ணுறோம் இல்லையா, இவங்க பண்ணுறோம்னா இவங்களோட குலதெய்வம் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நம்ம பூஜை செய்யும்போது வந்து நம்ம தடுக்க பார்ப்போம். இந்த மணிக்கு கட்டு கட்டிட்டோம்னா அவங்க குலதெய்வம் அந்த பூஜையை தடுக்கவும் வராது, எதுவும் செய்யாது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு அளவுக்கு கூட, ஒரு துளி அளவுக்கு கூட மிஸ்டேக்கு சொல்லாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். சரிங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா அவங்க ஃபேஸை காமின்னு சொல்கிறீங்க, அதனால தான் இந்த வீடியோவை நமக்கு ஃபேஸை காமிச்சு போடுறேன். சரிங்களா? சில பேர் ஐயா நாங்கள் சின்ன போய் பண்ணிக்கிறீங்கன்றீங்க. ஏங்க, அதாவது மேக்ஸிமம் ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் அறியும். சரிங்களா? கடுகு சிறுத்தாலும் காரம் அறியும். கொண்டை போட்டு கழுத்து நிறையா ருத்ராட்ச மாலை அது இதுன்னு போட்டிருக்காங்க, அவங்ககிட்டலாம் விஷயமே இருக்காதுங்க. அவங்களாம் மிரட்சியாக பண்ணுறவங்க. தெய்வத்தை பார்த்தால் எனக்கா இருந்தாலும் பக்தி தான் வரணுமே தவிர பயம் வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காளியே இருக்குன்னா கூட அவளை பார்த்து நம்ம பக்தியோட தான் பார்க்கணும். பயத்தோடு பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது தெய்வமே கிடையாது இல்லையா? இன்னைக்கு ரவுடியை பார்த்தாலும் பயம் வருது, அப்போ அவங்க தெய்வம் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. அதனால் வந்து நாங்களாம் இருக்கிறோம் என்றால் சர்வசரியாக மனுஷனாகத்தான் இருக்கணும். என் குருநாதர்கள் எல்லா பேருமே அப்படித்தான் இருந்தாங்க. மாந்திரியம் கற்றுக்கிற மேக்சிமம் எல்லா பேருமே, தொழில் தெரிஞ்ச மேக்சிமம் எல்லா பேருமே அந்த ருத்ராட்ச மாலை கழுத்து நிறையா அது இதுலாம் போட மாட்டாங்க, சர்வசாதாரணமாக இருக்கலாங்க. என் மாந்திரிகவாதியாக இருந்தால் ருத்ராட்ச மாலை போட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு. ஏமா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தெய்வத்தவோ ஒரு மனிதரவே பார்த்தால் பக்தி தான் வரணும். அதை பார்த்தோன்னே கையெழுத்து தான் கும்பிடுமே தவிர ஜடாமுடி போட்டு அப்படி கொண்டை போட்டு கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுன்னு பயம் வந்துடும். பக்தி வராது, பயம் வரும். ஐயோ ஒரு பெரிய சாமியாராக இருக்காரு அப்படின்னு அவங்க மேலே பயத்தோடு தான் நம்ம கும்பிடுவோம். ஆனால் இப்போ என்னை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறையா பேசுகிறாங்க, ஐயா பார்த்தாலும் சின்ன பையன் மணிக்கு இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்லி மனசு விட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. இதே நான் கொண்டை போட்டு ஜடாமுடி வச்சுருந்தா எனக்கு பேச முடியாது. அதனால் வந்து இது இருக்குது. பல இந்த நான் 63 நாட்களாக தாராதேவியோட மகா பூஜை பண்ணிக்கிருந்தேன். அதனால் என்னால் எந்த ஒரு பதிவுகளும் போட முடியாது. நிறைய நண்பர்கள் வீடியோ சேனலில் பார்த்துட்டு கூப்பிடுறீங்க, ஃபோன் காலிங் மூலிமா பண்ணுறீங்க, ஆதரவு மேல் தெரிவிங்க. நிறைய நான் பண்ணுறேன். சரிங்களா? நன்றிங்க.